ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தினமும் நம்ம ஒரு சாத்துக்குடி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தினமும் பழங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பழங்கள் சாப்பிட்டா நமக்கு மலச்சிக்கல்களை போக்கி உடல் நோயின்றி நம்ம வாழலாம். உடல் நலத்திற்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழங்கள் மெயினான ரீசன். அது சமயம் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உடல் உறுப்புகள் அனைத்தையுமே செயல்பட வைக்கிறதுக்கு பழங்களும் ஒரு காரணம். ஏன்னா அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. பழங்கள் தான் நமக்கு நிறைய பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மெயினாகவே அமையும். ஸோ அந்த பழங்களில் முக்கியமான ஒன்று சாத்துக்குடி. அந்த சாத்துக்குடியை சாப்பிட்றதுனாலையும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலையும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னு பார்த்தா, சாத்துக்குடி பழம்னு பார்த்தா, நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களுக்கும் உடல் ரொம்ப இளைச்சவங்களுக்கும் சாத்துக்குடியை ஜூஸ் கொடுப்பாங்க. ஒன்று சாத்துக்குடியை சும்மா சாப்பிட்றதோ இல்லை ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, சாத்துக்குடி ஜூஸை நம்ம குடிச்சு வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சியை உண்டாகும். ஸோ அது மட்டும் கிடையாது, உடலுக்கு வலு கொடுக்கும். சாத்துக்குடியானது ரத்தத்தில் எளிதில் கலப்பதுனால உடலில் வெகு விரைவில் தேரும். உடலில் ரொம்ப மோசமாக இருக்கவங்க சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, எவ்வளோக்கு நம்ம சீக்கிரம் குணமாகும்னு நினைக்கிறவங்க சாத்துக்குடி சாப்பிட்டாலே போதும், உடல் வெகு விரைவில் சீக்கிரமாகவே நம்ம ஆரோக்கியம் பெறலாம். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய நினைவாற்றலே முக்கிய பங்கு வகிக்கிறது. மறதி என்பது ஒரு கொடிய நோய் ஒப்பாகும். எனவே நினைவாற்றலை அதிகரித்துக்கு சாத்துக்குடி பழம் ரொம்பவே நல்லது. சாத்துக்குடி ஜூஸ் அது மட்டும் இல்லாமல் சாத்துக்குடி பழம் சாப்பிடுவது நினைவாற்றலுக்கு ரொம்ப ஒரு மருந்துன்னே சொல்லலாம். சில பேர் பார்க்கறதுக்கு எப்போவுமே சோர்வாக இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு உடம்புல அசதி உண்டாயிரும். கை கால் மூட்டு வலி வலிக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில சமயங்களில் சில பேருக்கு தலை சுற்றும், லேசான மயக்கம் ஏற்படும். இதெல்லாம் இப்படி உள்ளவங்க தினமும் 2 சாத்துக்குடியை அதோட சாறு, அதாவது ஜூஸ் எடுத்து குடிச்சு வந்தாங்கன்னா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த உடல் அசதி எல்லாம் நீங்கும். இந்த மயக்கம், இந்த வாந்தி, கைகால் மூட்டு வலி இதெல்லாம் சூப்பராகவே குணமாயிடும். அதுக்கு காரணம் சாத்துக்குடியில் அவ்வளோக்கு பவர் இருக்கு. சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை குறைவாக இருப்பவங்க சாத்துக்குடியை சாப்பிட்டா ரத்த சோகை குணமாயிரும். அது மட்டும் கிடையாது, ரத்தத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி சாத்துக்குடியில் நிறையவே இருக்கு. எலும்புகள் வலுவுற்று காணப்படும். எலும்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாத்துக்குடி நிறையவே காரணம். எதுக்குன்னா, சாத்துக்குடி ஜூஸ் நம்ம குடிச்சா அதில் கால்சியம் சத்து நிறையவே இருக்கும். ஸோ கால்சியம் குறைபாடு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எலும்புகள் நல்லா வலுவடையும், எலும்புகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் மலச்சிக்கலுக்கு ஒரு சூப்பரான மருந்து சாத்துக்குடி. அதாவது மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணமே மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ரொம்பவே நல்ல மருந்து. மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க பழங்கள் ரொம்பவே சிறந்த மருந்து. அதோட சாத்துக்குடி ஒரு நல்ல மருந்து. ஸோ மலச்சிக்கல்லேருந்து நம்ம நீக்க பெறணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு பழம் சாப்பிட்லாம். சாத்துக்குடியை நீங்கள் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்புறம் வயிறு எப்போதும் நிரம்பி இருக்கு போல இருக்குது, சாப்பிட்ற மந்தமாக இருக்குது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க சாத்துக்குடியை டெய்லி நம்ம குடித்தோம் அப்படின்னா, ஜூஸ் போட்டு குடித்தோன்னா அவங்களுக்கு பசியை தூண்டுற சக்தி சாத்துக்குடியில் நிறையவே இருக்குது. சில பேர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க வயிறு மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடித்தா அவங்களுக்கு அந்த மந்தத்தன்மையை நீக்கி சாத்துக்குடி பசியை நல்லாவே உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒரு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாகவே தேவை. அவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ் குழந்தைங்கள வளர்ச்சிக்கு ஒரு நல்ல கால்சியம் சத்தை கொடுத்து அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாகவே இந்த ஜூஸ் அமையும். இது மாதிரி சாத்துக்குடியில் நிறைய கால்சியம் சத்து இருப்பதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. சாத்துக்குடியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ சாத்துக்குடி நம்ம பழமாகவும் சாப்பிட்லாம். வாங்கி ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். நம்ம உடம்பு வலுவுற்று பார்க்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தினமும் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.